எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில இருக்கிற சோழிங்கநல்லூர் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2011க்கு அப்புறம் தான் இந்த தொகுதியை நிறுவியிருக்காங்க. ஸோ 2011க்கு அப்புறம் 3 தேர்தல்கள் இங்கே நடந்திருக்கு. அதாவது திமுகவை பொறுத்தமட்டில் 2016, 2021ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக 2011ல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் திமுக 2 முறையும் அதிமுக 1 முறையும் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் நம்ம 2 தேர்தல்கள் பார்க்க போகிறோம். 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் அரவிந்த் ரமேஷ் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 1,47,044 வாக்குகளும் 43.50% பெற்றிருக்கிறாங்க. அதிமுக சார்பில் என் சுந்தரம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 1,32,101 வாக்குகளும் 39% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கே ராம்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவரு 15,595 வாக்குகளும் 4.6% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலையும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் அதே அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 1,71,558 வாக்குகளும் 44.50% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் KP கந்தன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 1,36,153 வாக்குகளும் 35.30% பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி சார்பில் மைக்கேல் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 38,872 வாக்குகளும் 10.10% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சோழிங்கநல்லூர் மக்களவைத் தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில் 2019, 2024 பார்க்க போறோம். 2019 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது சென்னை தெற்கு நாடாளுமன்ற தொகுதியா வரும். அந்த வகையில இந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. திமுக சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 1,86,589 வாக்குகளும் 51.72% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து அதிமுக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அதாவது பிஜேபியில போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 88,524 வாக்குகளும் 24.54% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஷெரீன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 19,688 வாக்குகளும் 5.46% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களவை தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் அதே தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க 1,78,485 வாக்குகளும் 49.47% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அதிமுக சார்பில் ஜெயவர்தன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 63,951 வாக்குகளும் 17.73% பெற்றிருக்கிறாங்க. அடுத்து பிஜேபி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏ சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 83,009 வாக்குகளும் 23.01% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு 35,342 வாக்குகளும் 9.80% பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து சோழிங்கநல்லூர் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் அந்த தொகுதியில் அதிமுக, திமுக, நாம் தமிழர்லாம் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க ப்ரீவியஸ் தேர்தலில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 2016ல் 39%, அதிமுக பொறுத்தமட்டில் 2016ல் 39%, 2019 24.54%, 2021 35.30%, 2024 17.73% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 43.50%, 2019 51.72%, 2021 44.50%, 2024 49.47% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2016 3.2%, 2019 5.46%, 2021 10.10%, 2024 9.80% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்தலாம். அந்த வகையில் இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்களா 4,84,011 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஆண்கள் 2,37,473 ஆண்களும் 2,46,445 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 3ஆம் பாலினத்தவர்கள் 93 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்போ 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 80,266 ஆண்களும் 83,298 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா
1,06,638 ஆண்களும் 1,05,478 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா 55,569 ஆண்களும் 57,668 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே இந்த தொகுதிகளில் தான் அதிகமான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 3 தேர்தல்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் 2011 67.30%, 2016 58.80%, 2021 60.30% இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கணிப்புப்படி 62.13% வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும் சென்னையும் சரி மிகப்பெரிய அளவு மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் வந்து பதிவு பண்ணிட்டு வரீங்க. கண்டிப்பா இந்த தடவை கண்டிப்பா நீங்க எல்லாம் எல்லா தொகுதிகளும் 100% பண்றதுக்கு முயற்சி செய்யணும் மக்களே. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நம்மளுக்காக மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு மக்களாட்சி நிறுவனத்திற்கான வாய்ப்புகளை வழங்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். அதுக்கு நம்ம 100% வாக்குப்பதிவுகளை நோக்கி நகர்ந்தே ஆகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த வகையில் பார்க்கணும் இந்த தொகுதியில் திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இங்கே பலம் வாய்ந்தது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருக்கிற திமுகவோட பலம் என்னங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை 22-0 அப்படிங்கிற அந்த வாஷ் அவுட் பண்ணின அந்த ஒரு கேட்டகரிஸாக பார்த்தோம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை மிகப்பெரிய அளவிலான ஒரு நல்ல வரவேற்பு வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம். சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும் சென்னையும் சரி மிகப்பெரிய அளவிலான ஒரு நல்ல வாக்குப்பதிவுகளை வந்து திமுக கூட்டணிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக வெற்றி பெறுவதற்கு இந்த தொகுதியில 36.76%, 1,10,545 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த தடவை வந்து தமிழக வெற்றி கழகத்தோட வருகையின் காரணமாக மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் எல்லா இடத்துலையும் வாங்க போறாங்க. அது அதிமுகவுக்கும் அந்த இதுதான் நடக்க போகுது. பட் ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வாக்கு சதவீதங்கள் சரிவை வந்து சந்திக்க போறதா தெரியப்படுது. ஸோ ஏன்னா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஓட்டர்ஸும் மிகப்பெரிய அளவில் அதிமுக மேல அதிருப்தியில் இருந்த மக்களும் தான் வந்து திமுகவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வச்சாங்க. ஆனால் அவங்களோட வெற்றி என்னமோ 4.40% தான் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த தடவை எப்படி முயற்சி செய்ய போறாங்க, என்ன பண்ண போறாங்க? ஏன்னா போன தடவை வாக்கு சதவீதங்கள் வந்து மிக குறைவான அளவில் தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த தடவையும் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத திமுக மிக குறிப்பா வந்து 210 தொகுதிகளை நம்ம இந்த தடவை கைப்பற்றி ஆகணும். ஏன்னா வெற்றிங்கிறது ஒரு வாக்கு வித்தியாசத்துல கூட இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்திருக்க காரணத்தினால கண்டிப்பா வந்து 36.76% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை பாஜகவோட கூட்டணியை இந்த இடத்துல அமைச்சிருக்க காரணத்தினால பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா 2016 தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா பாஜக பாத்தீங்கன்னா 2024 தேர்தலில் பாத்தீங்கன்னா கூட பாமகவும் பாஜகவும் சேர்ந்து 23% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வருகையால மிகப்பெரிய அளவில் சரிவை வந்து அதிமுக கூட்டணியும் சந்திக்க போறது அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. அந்த வகையில் அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு 31.68%, 95,257 வாக்குகளும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இப்பதான் வந்து அவங்களோட மிகப்பெரிய அளவில் ஏன்னா கூட்டணின்னு மிகப்பெரிய அளவில் அதிமுக பில்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த தடவை தான். ஸோ அந்த தடவை பார்த்தீங்கன்னா 2021 தேர்தல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தாங்க. பட் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெளியே இருந்தாங்க. ஸோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தாலேயே 41 தொகுதிகள் என்னமோ வந்து அதிமுக தோல்வி தழுவி இருந்தாங்க. அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட காரணத்தினால ஒரே காரணத்தினால மட்டும் அவங்க 41 தொகுதிகளை வந்து தழுவி இருந்தாங்க. அது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போய் பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட டிஃபெக்ட் வந்து இந்த தடவை மிகப்பெரிய அளவில் வந்து அதிமுக கூட்டணிக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு 60% to 70% இந்த தோல்வியோட பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வலுவா இருக்குங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஆனா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் திமுக கூட்டணியை மிஞ்ச முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த காலகட்டத்திலேயோ ஜெயலலிதா அவர்கள் இந்த காலகட்டத்திலேயோ மிகப்பெரிய அளவில் இக்கட்டான அந்த 2011 தேர்தலில் கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில 5-6 தொகுதிகள் வந்து 22 தொகுதிகள் 5-6 தொகுதிகள் வந்து 2011 பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து
திமுக மேல என்ன ஒரு விமர்சனங்கள் வந்தாலும், சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வந்து அவைங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியுது. ஸோ இந்த தடவையும் அது எந்த மாரி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 11.96% 35 புள்ளி தொன் அ 35,981 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தனிச்சு தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதியா தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தனிச்சு போட்டியிட்டாங்க அப்படின்னா, இத்தனை பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கட்சியோடையும் கூட்டணிகள்லையும் அந்த கொள்கை ரீதியா வந்து நான் மாறுபட்டு இருக்க காரணத்தினால யாரோடையும் வந்து நாங்க கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அவர் உறுதியா தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவரோட கூற்றுப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவர் உறுதியா சொல்லிட்டாரு. வேட்பாளர் பட்டியல் வரைக்கும் அறிவிச்சிட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு பலங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தான். ஸோ மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல ஒரு கவரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு நல்லது ஒரு செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியா நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட கேண்டிடேட் செலெக்ஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் வைஸ் இல்லை. நானும் அதை பார்த்தேன். மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல அந்த தொகுதியில நல்ல அந்த தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுகலாம் எப்படி ஒருத்தரை நிறுத்துவாங்க அப்படின்னா இப்போ வன்னியர் நிறுத்தா வன்னியர்ல நிறுத்துவாங்க, தேவர்னா தேவர்ல தான் நிறுத்துவாங்க. இதே வந்து நாடார்னா நாடார்ல நிறுத்துவாங்க, கொங்கு வேளாள கவுண்டர்னா கொங்கு வேளாள கவுண்டர்ல நிறுத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த கேஸ்ட் அரசியல் வந்து அதிமுக திமுகல மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளா இருக்கு. பட் ஆனா நாம் தமிழரோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு எப்படின்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு தேவரோட தேவர அதிக லெவலில் இருக்கிற ஒரு தொகுதியில பார்த்தீங்க அப்படின்னா முத்தரையரை நிறுத்துறது சம்திங் அந்த பிள்ளைமாரை நிறுத்துறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு கேஸ்டிசத்தை வந்து மிகப்பெரிய அளவில் உடைக்கிறதுக்காக சீமான் அவர்கள் போராடிட்டு இருக்காரு. ஸோ எல்லா மக்களும் வந்து தன்னோட இன ரீதியா இல்லாம ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்ஸ் ரீதியா நாங்க வாக்களிக்கணும் அப்படிங்கறத நம்ம உறுதியா நம்பணும் அப்படிங்கறத இந்த செலெக்ஷனோட நோக்கமா கூட இருக்கலாம். இது அந்த நோக்கம் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும் அப்படிங்கறத நான் வந்து பாராட்டுறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் தமிழகத்துக்கு புதுவர் வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்தளவுக்கு 19.14% 57,553 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் வச்சு அவர் சிக்கிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை எப்படியாச்சும் மீறி மக்களுக்கு நான் நல்லது செய்யணும், எனக்காக நீங்க செய்வீங்களா அப்படிங்கிறத அவர் தஞ்சையில கேட்டப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கூஸ் பம்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ஒரு இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில கூட தான் உடஞ்சு போகாம தன் மக்களுக்காக செய்யணும் அப்படிங்கிற அந்த அவரோட நோக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உறுதியா சொல்றேன். ஏன்னா அதிமுக திமுக வந்த அந்த ஆட்சிகள்ல வந்து மாறி மாறி வந்தாலும் அவங்களும் மக்களுக்கு தேவையானதை என்னவோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்களுக்கு எது என்ன ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளவுதான் கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தா போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில எல்லா மனிதனும் அடங்குவாங்க, போதாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த தொகுதி இந்த மக்கள் வந்து எந்த ஏன்னா நல்லது பண்ணா எப்படி சொல்றதுன்னா காசு கொடுத்தா போதாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா போதும். எங்களுக்கு வந்து நல்ல ரோடு இருக்கு, நல்ல குடிநீர் வசதி இருக்கு, நல்ல நியாய விலை கடைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல பேரை வந்து கண்டிப்பா இந்த அரசியல் கட்சிகள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து என்னோட என்னோட ட்ரீம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு நான் சொல்றேன் மக்களே. கண்டிப்பா நீங்க வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா நீங்க வந்து நல்ல ஒரு மக்களாட்சியை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வித்தியாசங்களோட இந்த 4 பேர் அதாவது அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி அண்ட் தமிழக வெற்றி கழகம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யாரு நம்மளுக்கு செய்ய போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல கேண்டிடேட்ஸாக தான் இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க நல்லதை தேர்ந்தெடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோழிங்கநல்லூர் தொகுதி தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு பொறுத்த மட்டும் இந்தந்த கட்சிகள் ஒன்றிணைந்தது அப்படின்னா மேற்கூறிய வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா 31.68% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கு இந்த இடத்துல வந்து 2ஆம் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியில் திமுக மிகப்பெரிய அளவில் ஆளுமையா இருக்கு. திமுக மீறி வந்து வெற்றி பெறுவதுங்கிறது மிகப்பெரிய அளவில் கடினமான விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு திமுக என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்கள பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம், தமிழ் இந்த மாதிரி வந்து தமிழ் திராவிட ஆட்சி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளா. ஸோ கண்டிப்பா வந்து அது எப்படி வேணாலும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு தேசியவாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அவங்க முன்னின்று வராங்க. ஆனா அவங்களுக்கு திராவிடமும் முக்கியம், தேசியவாதமும் முக்கியம். ஏன்னா இருமுனை கொள்கைங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இரண்டு முனைகளிலும் வந்து கத்தி மாறி. ஸோ அதிமுக மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கான பலன் வந்து 2026 எலெக்ஷன்ல என்ன கிடைக்க போகுது? ஏன்னா அதிமுகவோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இந்த தேர்தலில் தான் நடக்க போகுது. அது எனக்கு வளர்ச்சியா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. வீழ்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாறுபட்ட கருத்துக்களோட இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா
உறுதியா நம்பலாம். பார்க்கலாம் அதிமுகவுக்கு எந்த மாதிரியான வாக்குகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால தேமுதிகவும் கூட வந்திருக்காங்க. ஸோ அதனால 36.76% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சோழிங்கநல்லூர் தொகுதியில இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். போன தடவை வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. ஸோ அதனால இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட வருகையால பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டா கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ரொம்ப அதிகமா இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா வந்து வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச திமுக கூட்டணிக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. மக்களோட நிலையை பொறுத்து தான் வந்து ஏன்னா இப்பயே நான் 40, 45 தொகுதிகள் இழுபறி தொகுதிகளா தான் நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து இன்னும் கேண்டிடேட் செலக்ஷன்ஸ் இருக்கு. கேண்டிடேட்ஸ்க்கு அங்க என்ன பவர் இருக்கு, அவங்களுக்கு எப்படிப்பட்ட சப்போர்ட்ஸ் அந்த இடத்துல இருக்குங்கிறத மிகப்பெரிய அளவுல ஒரு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவா பதிவு பண்றேன் அப்படிங்கிறத உறுதியா சொல்றேன். பார்க்கலாம் அது என்ன மாதிரி எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 11.96% வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத அவங்க உறுதியா நம்புறாங்க. தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா 11.96% வாக்குகள் தான் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அவங்க வேட்பாளர் அறிவிப்பு கூட முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால தனிச்சு தான் வந்து ஏன்னா கூட்டணிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளா இருக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியா நம்பலாம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தையும் பொறுத்தளவுக்கு அவங்க தனிச்சு தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு காசிப்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து திமுக பக்கம் தான் இருக்கிறத சீட் கூட உறுதி செஞ்சுட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் தனிச்சு போட்டிட்டா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்காகவே 19.14% வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மக்களை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காங்க. ஸோ மக்கள் நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவர் உறுதியா நம்புறாரு. ஸோ அவரோட நம்பிக்கை வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நான் வந்து மிகப்பெரிய அளவில் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிறத நம்மள உறுதியா சொல்லலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ட மக்களே. உங்களுக்கு பிடிச்ச தொகுதி கண்டிப்பா நீங்க போய் பாருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த தொகுதியை பத்தி தெரிஞ்சுக்கங்க. அதாவது எத்தனை முறை எலெக்ஷன் நடந்திருக்கு, இந்த கடந்த 2 தேர்தல்கள் எப்படி எப்படி வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஸோ கடந்த 4 தேர்தல்கள் எப்படிப்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் ஓட்டு போடுறாங்க, யார் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, ஸோ கூட்டணிகளோட பொருந்துற கூட்டணி என்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இது பார்த்தீங்க அப்படின்னா A to Z வந்து உங்களுக்காக உங்கள் தொகுதியை பற்றி நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய தாழ்மையான கருத்தாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிற மக்களே. நன்றி, வணக்கம்.